நேற்று லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சுங்க. இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ பெருசாக நடக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களோட பொண்ணு தான் டைரக்டர். அதே மாதிரி படத்தில் முக்கியமான ரோலில் ரஜினிகாந்த் அவர்களும் நடிச்சிருக்காரு. நேற்று ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா அழகாக காரில் கெத்தாக இறங்கியிருந்தாரு. நேற்று இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ லான்ச்சில் எக்கச்சக்கமான சர்ச்சையான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டுச்சு. ஒரு சில சர்ச்சையான விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளியும் கிடைச்சது. ரீசெண்டாக ரஜினி பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தார் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா அவர் சங்கின்னு சோசியல் மீடியால எல்லாம் நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவெல்லாம் சங்கி கிடையாது, சங்கியா இருந்திருந்தா இந்த படத்திலேயே நடிச்சிருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த காக்கா கழுகு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சுங்க. நான் காக்கான விஜய் அவர்களை சொல்லவே இல்லை. ஆரம்ப காலத்துல இருந்தே விஜயோட வளர்ச்சியை நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இன்னொரு டைம் இது மாதிரி சொல்லி என்ன ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. ஏங்கர் கேட்ட ஒரு கேள்விக்கு பாத்தீங்கன்னா விக்ராந்த் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணாவை தான் என்னோட கோச்சா வச்சுக்குவேன் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஷ்ணு விஷால் கிட்டையும் இதே கேள்வி கேட்கப்பட்டதுங்க. அவர் விஜயகாந்த் மற்றும் தலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்ப சோசியல் மீடியால இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் விஜய் விட அஜித்துக்கு தான் கிளாப் வந்துச்சு, சோ அவர் தான் நம்பர் 1 இப்ப சர்ச்சை எல்லாம் கிளப்பி சண்டை கட்டிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன்.